திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்தபுராணம் பாகம் 198. தக்ஷகாண்டம் வள்ளியம்மை திருமணப்படலம் பகுதி 4. சுந்தரவல்லி பிராட்டியார் முருகப்பெருமானின் திருவருள் ஆணை காரணமாக மானின் கர்ப்பத்திலே பிரவேசித்து பெண் குழந்தையாக வள்ளிக்கிழங்கு அகழ்ந்தெடுத்த குழியில் அவதரித்தார் என்று பார்த்தோம். இதனுடைய தாத்பரியம் என்பது, நிமித்த காரணனாகிய இறைவன் சககாரி காரணமாகிய சக்தியை கொண்டு முதல் காரணம் என்ற உபாதான காரணமாகிய மாயையில் ஸ்தூல உடம்பை இருவினை என்ற கர்மாக்களுக்கு ஈடாக உண்டாக்கி அந்த உடலில் சூக்ஷ்மமான ஆன்மாவை சேர்ப்பித்தல் என்பது இதன் தாத்பரியம் ஆகும். முருகப்பிரான் கட்டளைப்படி மானிடப் பிறவியில் வள்ளி அவதரித்தாள் என்பது 7 வகை பிறப்பிலே மானிடப் பிறப்பு சிறந்தது என்பதும், மாயா புவனங்களில் போக்கு வரவு செய்து போக நுகர்ச்சியை பெற்று அனுபவிக்கும் வினை பகுதியினை உடைய ஆன்மா பல முறை பிறந்து இறந்து பல பிறவிகளை எடுத்து இறைவனின் ஆணையினால் கர்மத்திற்கு ஏற்ப தத்துவங்களினால் தொழில்பட்டு இருவினை பயனை நுகர்ந்து அரிய தவத்தினை செய்து இருவினை ஒப்பு அடையவே மலம் பரிபாகப்பட்டு சக்தி நிபாதம் என்பவைகளால் வீட்டு நெறியை அடைய வேண்டி முர்ச்சை தவத்தின் காரணமாக தவம் செய்த நற்சார்பிலே வந்து உதிக்கும் என்பது இதனுடைய தாத்பரியம். முருகப்பெருமானின் திருவருள் பேற்றினால் நம்பிராஜன் வள்ளிக்கிழங்கை அகழ்ந்தெடுத்த குழியில் இருந்த பெண் குழந்தையை கண்டு எடுத்து தன் மனைவியான் கொடிச்சியிடம் கொடுத்து மகிழ்ந்தான் என்று பார்த்தோம். அந்த பெண் குழந்தை பசியால் அழுத அந்த இனிமையான ஒலியை கேட்டு நம்பிராஜன் வந்தார் என்றும் பார்த்தோம். மான் மகளாகிய அந்த சிறு பெண் குழந்தை செயலற்ற நிலையில் பசியால் அழுவது பால் குடிப்பது என்பன மானுடச் சட்டை தாங்கிய உயிர்கள் ராஜச தாமச சத்துவமாகிய முக்குண வசத்தால் கட்டுண்டு வாழும் அதனை குறிப்பால் உணர்த்துகின்றது. தூண்டா மணிவிளக்கை போன்ற அச்சிறு பெண் குழந்தையை தனது மனைவிளக்காகிய கொடிச்சியின் கைகளிலே கொடுக்கின்றார் நம்பிராஜன். கொடுத்த அந்த கணமே ஆனந்த மேலீட்டால் தன்னை பிரியாத தன் வில்லை நிலத்திலே போகவிட்டார் நம்பிராஜன். மிக்க மகிழ்ச்சி காரணமாக சந்தோஷத்தில் மேலே எழுந்து உயர்ந்து பாய்ந்தார். உரப்பி ஆரவாரம் செய்தார். உவகையாகிய சமுத்திரத்தில் மூழ்கினார். சிரித்தார். புஜங்களை கைகளால் புடைத்தார். பழம்பிறப்புகளில் யானும் என் மனைவியும் எமது குலமும் செய்து வைத்த தவங்கள்தாம் இன்று பயனுக்கு வந்தன என்று மிக சப்தமாக கூறினார். பெண்மை குணங்களால் வென்றி படைத்த அரசியாகிய கொடிச்சி நந்தா விளக்காகிய குழந்தையை தன் கைகளிலே பெற்றபொழுது தானே கர்ப்பமும் கர்ப்ப வேதனையும் இருந்து அக்குழந்தையை பெற்றெடுப்பவள் போல தான் பெற்ற அக்குழந்தையை பேணி அக்குழந்தையின் முகத்தை பார்க்கும் தோறும் நொடிக்கு ஒரு முறை மகிழ்ச்சி மகிழ்ச்சி மிக அதிகமாகி அந்த அன்பு மிகுதியின் காரணமாக தனது ஸ்தன்யபாரத்தில் சுரக்கின்ற அமிர்தமாகிய பாலை ஊட்டினாள் கொடிச்சி அந்த பெண் குழந்தைக்கு. ஸ்ரீஞான சம்பந்த பெருமானை கண்டபொழுதே பாண்டிமாதேவிக்கு அன்பு மிகுதியால் பால் சுரந்ததை இங்கே நாம் நினைத்து பார்க்கின்றோம். அந்த மலைக்குறவனாகிய நம்பி அரசர் முன்பு சந்தோஷத்தால் கீழே போட்டுவிட்ட தன்னுடைய வெற்றி பொருந்திய வில்லை எடுத்துக்கொண்டு அப்பெண் குழந்தையுடனும் தன் மனைவியுடனும் மிக விரைவாக தனது சிற்றூரை அடைந்து அதே கணத்தில் தனது சிறு குடிலுக்குச் சென்று சேர்ந்தான். தேவாமிர்தத்தை போன்ற அரும்பெறல் புதல்வியை வருந்தாதே பெற்றதனால் நிறைந்த பெரிய மகிழ்ச்சியை உடையவனாக நம்பிராஜன் என்ன செய்தார் என்றால், பெரிய கால்களை உடைய கொழுத்த கடாவை வெட்டி ஒப்பற்ற தனது சுற்றத்தவர்களோடு இனிதாக விருந்து செய்தார். குறிஞ்சி நிலத்திற்கு உரிய தொண்டகப் பறை ஒலிக்க குறக்குடி மகளிர் கைகோர்த்து ஆடுவதாகிய குறவைக் கூத்தை அக்கூத்துக்குரிய விதிப்படி நிகழச் செய்தார். அமிர்தம் என்பது பெறுவதற்கு அரிதானது, சுவையால் எல்லாவற்றிலும் மேம்பாடு உடையது, தன்னை உண்டவர்க்கு மரண துன்பத்தை ஒழிப்பதாகிய பெருமையை உடையது. அதே போன்று இப்பெண் பிள்ளையும் பெறுவதற்கு அருமையான பெண் பிள்ளை. உலகத்திலே உள்ளவர்கள் யாவரிலும் மேலாகிய அழகு
நிறைந்த பெண் பிள்ளை, தன்னை சார்ந்தவருக்கு பேரின்பத்தை கொடுக்கும் ஆற்றலுடைய பெண் பிள்ளை, எனவே அமிர்தத்தை பெற்றது போல் அதைவிட அதிகமாக நம்பிராஜன் மகிழ்ந்தார். குரவைக்கூத்து நிகழ்ந்ததன் பின் குரவை அயர்ந்த அந்த சமயத்திற்கு பின்பு தெய்வத்திற்கு கொடுக்க வேண்டிய பலியை இடுகின்றார். இங்கே குறிக்கப்படும் தெய்வம் என்பது குறிஞ்சி நில தெய்வமாகிய முருகப்பெருமானே. முருகப்பெருமானே மலை மக்களின் குலதெய்வம். அத்தெய்வத்துக்கு பலியை இட வேண்டும் என்று வெண்ணிறம் பொருந்திய அரிசி, மஞ்சள் மா, புஷ்பம் ஆகிய இவைகளை தூவி ஆட்டை வெட்டி குமாரக்கடவுளுக்கு விழா நடத்தினார் நம்பிராஜர். வேலை தரித்தவரான படிமத்தானை முன்னிட்டு கொண்டு வெறியாட்டை செய்வித்தார். பலிகடா என்பது இரத்தத்தோடு பிசைந்த அரிசி முதலியவைகளையும் குறிக்கும். வெறியாடுதல் என்பது தெய்வம் ஏறி ஆடுதல் என்பதை குறிக்கும். பெரிய குறவர் கூட்டத்துக்கு அரசனான நம்பிராஜன் இவை போன்று இன்னும் பலவற்றை செய்கின்றார். அருந்ததியைப் போன்ற அவன் மனைவியாகிய கொடிச்சி இளமையும் அழகும் பொருந்திய தன் புதல்விக்கு நெற்றியிலே மைத்திலகமும் கையிலே ரக்ஷையுமாகிய காப்பை கட்டி, காட்டில் இருக்கின்ற மயில்களின் அழகிய தங்க நிற புள்ளி பொருந்திய இறகுகளை விரித்த பொலிவான பூந்தொட்டிலே அப்பெண் குழந்தையை ஏற்றினாள். பேய், பூதம் முதலியவைகள் குழந்தைகளை அணுகக்கூடாது என்பதற்காக ரக்ஷையாகிய காப்பை இடுவது மரபு. அப்பெண் குழந்தையை பல முதியவர்கள், மூதாட்டி பெண்கள் எல்லாம் வந்து பார்க்கின்றார்கள். சோர்வுற்று நடுக்கம் எய்தி பற்கள் விழுந்து நரை கொண்டு இவ்வாறு மூப்பெய்திய வயது முதிர்ந்த மக்கள் எல்லோரும் வந்து அப்பெண் குழந்தையை பார்க்கின்றார்கள். இந்த பெண் குழந்தை வள்ளி கிழங்கு அகழ்ந்தெடுத்த குழியிலிருந்து தோன்றியதனால் வள்ளிக் குழியிலிருந்து தமக்கு கிடைத்த இப்பெண் குழந்தையின் நாமம் வள்ளி என்று நாமகரணம் செய்தார்கள். தமது குலத்திலே தோன்றிய சுற்றத்தவர்களாகிய முதியவர்கள் மேற்காட்டிய இந்த முறைப்படி சிந்தித்து வள்ளி என்கின்ற இயற்பெயரை இட்டுக்கூற, அதனை கேட்டு கொடிச்சியோடு கூடிய வேட்டுவர்க்கு அரசனான நம்பிராஜன் உலக மாதாவாகிய வள்ளி நாயகியை நம் மகள் என்று தானும் ஒரு பெயரிட்டு அன்பு பாராட்டி வளர்த்து வருகின்றான். முல்லை நிலத்துக்கு கடவுள் திருமால் என்ற விஷ்ணு. அவர் கிருஷ்ணாவதாரத்தின் பொழுது ஆயர்பாடியில் நந்தகோபன் மகனாயிருந்து வளர்ந்தது போல முல்லை நில கடவுளாகிய விஷ்ணுவின் திருப்புதல்வியாராகிய சுந்தரி பிராட்டியார் திணைக்கொல்லையினை உடைய குறிஞ்சி நிலத்து வேட்டுவ அரசன் புதல்வியார் நொய்ய கூரையினை உடைய சிறிய குடிசையிலிருந்து வளர்ந்து வருகின்றாள். கிருஷ்ணாவதாரம் மிக சமீபத்தில் நடந்திருக்கின்றது. ஆனால் கந்தபுராணமோ வள்ளியம்மை திருவரலாறோ அது எந்த யுகத்தில் நடந்தது என்றே கணிக்க முடியாத அளவு பழமையானது என்றால், இங்கே விஷ்ணுமூர்த்தி கிருஷ்ணாவதாரத்தில் வசுதேவன் என்னும் அரசனுடைய மகனாகி அவனுடைய இல்லத்தில் தோன்றி நந்தகோபன் என்னும் இடையனுடைய வீட்டில் சேர்ந்திருந்ததை உவமையாக கூறப்பட்டிருக்கின்றதே இங்கே என்றால், புராண லட்சணங்களுள் ஒன்று அது இனிமேல் நடக்க இருக்கின்ற சரிதங்களையும் முன்னமேயே அறிவிப்பது. அந்த வகையில் இன்னும் பல கல்பங்கள் யுகங்கள் கழித்து நடக்க இருக்கின்ற அந்த கிருஷ்ணாவதாரம் அவர் எவ்வாறு எளிய வீட்டிலே வளர்ந்து வருகின்றாரோ அதே போன்று வள்ளியம்மையார் எளிய சிறிய குடிசையில் வளர்ந்து வருகின்றார் என்று உவமையாக கூறப்பட்டது. மூவா முகுந்தனாகிய திருமால் முன்பு பெறானின்ற அமுதம் போல்வாரை மகாதேவராகிய சிவபெருமானின் திருப்புதல்வராகிய சுப்பிரமணிய பெருமானுக்கு தேவியாகும் பேற்றை உடையவரை வள்ளியம்மையாரை விலங்குகள் வாழுகின்ற காட்டின் கண்ணே பெருமை பொருந்திய புதல்வியாக பேணி வளர்த்து வருகின்றார் நம்பிராஜர் என்றால், அந்த வேடுவர்களின் குலம் செய்த தவம்தான் என்னே, அந்த நம்பிராஜர் செய்த தவம்தான் என்னே. வள்ளியம்மையார் தொட்டிலே இடுகின்ற பருவம் நீங்கி நிலத்திலே தவழப் பயின்று வருகின்ற பருவம் அடைந்து அழகாக தவழ்ந்து வருகின்றார். பின்னர் அப்பருவத்தையும் கடந்து பெற்றோரையும் மற்றோரையும் மகிழ்விப்பதாகிய தளர் நடையையும் காண்பிக்கின்றார். வேங்கை மர நிழலை உடைய சிறு குடிசையின் முற்றத்தின் கண்ணே
சிறிய சுளகிலே முத்துக்களையும் ரத்தினங்களையும் கொழித்து சிறிய வீடு கட்டி அந்த வீட்டிலே சிறிய சோறு சமைத்து பெண் குழந்தைக்குரிய விளையாட்டுகள் அனைத்தையும் செய்து வருகின்றார் வள்ளி நாயகியார். வள்ளி அம்மையார் தள்ளாடி மெல்ல அடியெடுத்து வைக்கும் நடைப்பருவம், அதிலே வேங்கை மர நிழலிலே விளையாடுகின்றார் என்றார். இந்த வேடுவர்கள் வேங்கை மரங்களை தங்கள் குடிசைகளின் முற்றத்திலே வளர்த்து வருவார்கள். இந்த வேங்கை மரம் என்பது வேடுவர்களின் திணைப்பயிர் கதிர்களை கொய்யும் காலத்தை கணிப்பது. வேங்கை மரம் பூக்கும் காலம் திணைக்கதிர் கொய்யும் காலம். எனவே அது காரணமாக அந்த வேங்கை மரத்தை அவ்வாறு வளர்த்து வருவார்கள். அதன் நிழலிலே முத்துக்களை வைத்து சுளகிலே புடைத்து சிறுசோறு சமைத்து விளையாடி வருகின்றார் வள்ளி பிராட்டி என்றார். குறிஞ்சியிலே கிடைக்கும் முத்துக்கள் என்பவை யானையின் தந்தத்திலிருந்து தோன்றுகின்ற முத்துக்கள், மூங்கில்களிலிருந்து தோன்றுகின்ற முத்துக்கள் இவைகள் ஆகும். அக்குறிஞ்சி நில சிறு பெண்கள் அங்கே கிடைக்கின்ற இலை முதலியவற்றால் சிறிய வீடு கட்டுவார்கள், சிறுசோறு சமைப்பார்கள். மூங்கில் குழல்களே துண்டங்களாகவும் குடுவைகளாகவும் பாத்திரங்களாகவும் வைத்து விளையாடுவார்கள். முத்துக்களை அரிசியாகவும் செம்மணியை நெருப்பாகவும் இன்ன பிற ரத்தினங்களை அதற்கு ஏற்ற வைத்து விளையாடுவார்கள். வள்ளியம்மையார் தம்முடைய முன் உணர்வு சிறிதும் இல்லாமல் பழைய உணர்வுகளையெல்லாம் மறந்து தவழுதல் முதலிய இந்த விளையாடல்களை மன மகிழ்வைச் செய்கின்ற மகளிருக்கு உரிய விளையாட்டுகளை விளையாடி வளர்ந்து வருகின்றார். வள்ளி பிராட்டியாரின் முந்தை உணர்வு அவர் திருமாலுடைய மகளாய் இருந்து வந்து மான் வயிற்றிலிருந்து உதித்த உணர்வு. இப்படி வளர்ந்து வந்து வள்ளி பிராட்டியார் 12 ஆண்டுகள் என்ற பருவத்தை அடைகின்றார். எந்தையாகிய சுப்பிரமணிய பெருமானது திருப்புஜத்தை தழுவதற்கு உரிய ஏற்ற பருவம் என்று அறிஞர்கள் கருதுகின்ற 12 ஆண்டுகள் பருவத்தை அடைகின்றார். 12 ஆண்டுகள் என்று சொல்லப்பட்டால் 11 ஆண்டுகள் 10 திங்கள், அதாவது 10 மாதங்கள் என்றுதான் இதனை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த 12ஆம் வயதில் 12 வயது பூர்த்தியாகிவிட்டது என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. 12ஆம் வயதில் 9 மாதங்கள் நிறைவடைந்து 10வது மாதம் செல்கின்றது என்றுதான் இதற்கு பொருள். ஏனென்றால் மகளிருக்கு 12ஆம் வயது நிறைவடைந்து விட்டால் பூப்பு உண்டாகும். பூப்பு உண்டாகுவதற்கு முன் ஒருவனுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்பது மரபு. ஒருவேளை பூப்படைவதற்கு முன்பு திருமணம் செய்து கொடுக்காவிட்டால் அந்த பெண் பிள்ளை பூப்பு அடைந்து விட்டால் அதன் பின்னர் வரும் ஒரு பூப்புக்கு ஒரு அந்தணனை கொன்ற தோஷம் பெற்றவர்களுக்கு உண்டாகும் என்பதனால் பூப்படைவதற்கு முன்னதாகவே உண்டாகும் அக்குழந்தையின் பாரிப்பை பார்த்து பெற்றோர்கள் அவ்வாறு மனம் செய்து கொடுப்பார்கள். இதெல்லாம் அந்த காலத்திலே இருந்த ஒழுக்க மரபு. அதோடு வள்ளியம்மையார் திருமண திருச்சரிதத்திலே சுப்பிரமணிய பெருமான் வள்ளியம்மையாரோடு களவொழுக்கம் புரிந்து அருளுகின்றார். அந்த களவொழுக்கத்திற்கு ஏற்ற காலம் என்பது 11 வயதும் 10 மாதமும் நிறைவடைந்த பின்னர் 11வது மாதத்தின் முதல் நாள் தொடங்கி 12ஆம் மாதம் முடிய 4 நாள்களுக்கு அல்லது 5 நாட்களுக்கு முன்னே இருக்கின்ற பருவம் அதுவே களவொழுக்கத்திற்கு ஏற்ற பருவம். எனவே இங்கே 12 ஆண்டுகள் என்று சொல்லப்பட்டாலும் கூட நாம் முன்பே சொன்னபடி 11 ஆண்டுகள் நிறைவுற்று 9 மாதங்கள் நிறைவடைகின்ற பருவம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். வள்ளியம்மையாரின் தாயாகிய கொடிச்சியும் அந்த இல்லத்தின் தலைவனாகிய நம்பிராஜனும் திருமணத்திற்கு உரியதான பருவத்தை தம் புதல்வியார் அடைந்து வருகின்றார் என்பதனை கண்டு தம் வேடுவர் குலத்தில் வழங்கி வருகின்ற ஒரு வழக்கத்தினை சிந்தித்தார்கள். அது திணைப்புணத்தில் சென்று திணையின் விளைவை நன்றாக காவல் காக்க வேண்டும் என்பது அந்த வேட்டுவ மரபு. அதை செய்வதற்கு வள்ளி நாயகியாரை அனுப்ப வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். தொடர்ந்து வள்ளியம்மை திருமண படலத்தை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.